தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அதில் யானை சின்னம் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து அப்போதே தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் பயன்படுத்தியிருப்பது முரணானது என்றும் கூறியிருந்தார். அப்படி பயன்படுத்துவது தவறு என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் அந்த காரணங்களை தெரிவித்து அவர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? புங்கலி, நீங்க குறிப்பிட்டபடி வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில அப்போதே அந்த கொடியை அறிமுகப்படுத்த அன்றே ஆகஸ்ட் 22 அன்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. இந்நிலையில தேர்தல் ஆணையத்தை தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி அணுகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தற்போது மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேர்தல் சின்னமான யானை சின்னத்தை இந்தியா முழுக்க நாங்கள் கொடியிலும் தேர்தல் சின்னமாகவும் பயன்படுத்தி வருகிறோம். நீலக்கொடியும் யானை சின்னமும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய அடையாளமாக விளங்கி வரக்கூடிய நிலையில் யானை சின்னமானது அம்பேத்கர் தேர்ந்தெடுத்து தேர்தலில் போட்டியிட்ட சின்னமாக இருக்கிற சூழல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் தற்போது யானை சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் யானை சின்னத்திற்கும் பகுஜன் சமாஜத்திற்கும் உணர்வுபூர்வமான வரலாற்று உறவு உள்ளதாகவும் தற்போது தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தனது கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். அதில் எங்களுடைய தேசிய அங்கீகாரம் பெற்ற யானை உருவம் இடம்பெற்றுள்ள நிலையில் இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தனதுடைய எதிர்ப்பை சம்பந்தப்பட்டவர்களுடன் தெரிவித்தும் அதை குறித்து எந்த பதிலும் நடவடிக்கையும் நடிகர் விஜய் எடுக்காமல் இருப்பதாக தற்போது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் நாகரிகம் இல்லாமலும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை தனது புதிய கட்சி கொடியில் பயன்படுத்தியிருக்கும் நடிகர் விஜய் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்தம் கொடியில் உள்ள யானை உருவத்தை அகற்றி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்க தங்கள் வழி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி அணுகியிருக்கிறது. பொங்கலி, யானை சின்னத்திற்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் உணர்வு பூர்வமான வரலாற்று உறவு உள்ளது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.